வணக்கம் நண்பர்களே. நம்ம இது வரைக்கும் வெற்றிக்கான வழிகள் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்ற தலைப்பில் 11 வீடியோக்கள் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12வது வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ கடைசி வரைக்கும் கேளு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண 11 வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்ற தலைப்பில் போட்டு வச்சுருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து நீங்கள் வீடியோட தலைப்பில் பார்த்துருப்பீங்க. வாய் 1 காதுகள் 2 அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பேன். என்னன்னா, நீ பேசுவது குறைவாக இருக்க வேண்டும், நீ கேட்பது அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் இதோட அர்த்தம். கடவுள் கொடுத்த பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, வாய், மெய், செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள்ல காது மட்டும் தான் 2 கொடுத்துருக்கான் ஆண்டவன். அதுல ஒரு சயின்ஸ் இருக்குங்க. யூ ஷுட் லிசன் ட்வைஸ் as much as you speak அப்படின்னு பெரியவங்களா சொல்றாங்க. நீ கேட்பது அதிகமாக இருக்க வேண்டும், பேசுவது குறைவாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு லிசன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு உங்கள் மேல் உள்ள மரியாதை அதிகரிக்கும். நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்குறான் பாய்வன், அதிகரிக்கும். 2வது, அவர்களுக்கு உங்கள் மேல் உள்ள காதல் அதிகரிக்கும். நம்ம சொல்றதை யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க மேல உங்க மரியாதையும் காதலும் அதிகரிக்கும். ப்ளீஸ் லிசன் ட்வைஸ் as much as you speak. அதாவது நான் சொன்னல, கண், மூக்கு, வாய், மெய், செவி 5 புலன்கள். நம்ம 5 பூதங்கள் சொல்லுவோம்ல. ஒன்று 5 எலிமெண்ட்ஸ், ஒன்று இஸ் 5 சென்ஸ். மனிதனுக்கு இருக்கிறது 5 சென்சஸ்: கண், மூக்கு, வாய், மெய், செவி. அதே மாதிரி வந்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இதோட கனெக்ஷன் இருக்குன்றாங்க. கண்ணோட கனெக்ஷன் இருக்கிறது நெருப்புன்றாங்க. சொல்லல, அவன் கண்ணு பார்ப்பா தீ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சுவாசம், அந்த மனம் இருக்குல்ல, அதோட கனெக்ஷன் வந்து மண்ணுக்கு இருக்குன்றாங்க, பூமிக்கு இருக்குன்றாங்க. மண் வாசனைன்னு சொல்லுவோம்ல, பூமிக்கு இருக்குன்றாங்க. வாய், அதான் நாக்கு, சுவை. பாத்தீங்கன்னா அந்த சுவை வந்து நாக்குக்கு இருக்கிறது வந்து நீரோட கனெக்ட் பண்றாங்க. தண்ணி, அதுக்காக தான் நாக்கு எப்பயுமே வந்து ஈரத்திலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது வார்த்தைகள் ஈரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணு சொன்னேன், மூக்கு சொன்னேன், வாய் சொன்னேன். மெய், காற்றோட கனெக்ட் பண்றாங்க. அவள சில்னஸையும் இல்லை ஒரு சூடான நேரத்தையும் இல்லை ஒரு அனலையும் எது உணர்த்து? நமக்கு உடல் தான். கடைசியா சொல்றது வான், ஆகாயம்ன்றோம், வெளின்னு சொல்லுவோம். அதை காதோட கனெக்ட் பண்றாங்க. ஆகாயம்ன்றது என்னங்க? வானம் மேல இருக்கு, அது கிடையாதுங்க. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குள்ள இடைவெளி இருக்குல்ல, அது வெளி, அதுதான் வான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வெளின்றாங்க. அண்ட வெளின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா இந்த அண்டம் வந்து ரொம்ப பெருசு. இந்த அண்டத்தை ஒரு கவர் பண்ணி இருக்கிறதா இந்த அண்டவெளி. சொல்றேன்ல, கோள்கள்ன்றோம், சூரிய குடும்பன்றோம், பால்வெளி, மில்கி வேன்றோம், கேலக்சின்றோம். அப்படியே போயிட்டே இருக்கு. இத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த வான். இப்போ ஒரு இடத்துல ரீசன்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இயேசு பிரான் பேசிய வார்த்தைகளை காற்றிலிருந்து உறிந்தெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெளியிலிருந்து, இந்த வெளியை கவர் பண்ணி இருக்கின்றாங்க. அவரோட பேச்சுக்களும் இந்த வெளியில அண்டத்தடை இருக்கின்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. காதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க. அதாவது ஆண்டவர் 2 படைச்சான், இதெல்லாம் ஒன்று படைச்சான்ல. அதே மாதிரி எல்லா அவயங்களும், கண், மூக்கு, வாய், மெய், செவி எல்லாம் இருக்கட்டும். செவி மட்டும்தான் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கூடிய சக்தி உள்ளது. கண்ணோ மூக்கோ வாயோ சுத்தப்படுத்தி தெரியாது அதுக்கு. அந்த சக்தி வாய்ந்தது நம்ம காது. அதெல்லாம் நிறைய கேளுங்க, கொஞ்சமா பேசுங்க. should listen twice as much as you speak. எவன் ஒருவன் பேசுவது குறைவாகவும் கேட்பது அதிகமாக இருக்குதோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் இந்த செய்தி உபயோகமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.